ஹாய் காய்ஸ், நான் தான் அங்கே வில்லேஜரசு அன்பு. இப்போது நம்ம சேட்டலைட் மூலமாக இந்தியா பார்க்க போகிறோம். பார்த்தாச்சு. இப்போது மேகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே வருங்க, இலங்கைக்கு பக்கத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டன் 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 டன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? மணி 12 மணி. நம்ம இப்போ எஸ்டர்டே இப்போ நம்ம பார்க்குறது 10 மணிக்கு பார்க்குறோம். ஓகேவா? பாருங்க, மார்னிங் 10 மணிக்கு கரெக்டாக 10:30 டைம் பார்க்குறோம். இப்போ இதில் போயிட்டு ரேடாரில் பார்க்கலாம். ரேடாரில் பார்த்தா நல்லா தெளிவாக தெரியுதா ஒரு காட்டுறது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம போயிட்டு கரெக்டான்ட்டு அங்கே வருங்க. சொன்னல நம்மளை நீங்கள் வருங்க. நல்லா இருக்குது பார்க்கும் எப்போ வருதுன்ட்டு. ஆனால் இந்த இங்கே ஒன்று இருக்கிறதுனால இது அதை இழுத்துக்குமான்னு தெரியல, பார்க்கணும். எனக்கு அதையும் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இது தெரியுதா? இங்கே ஒரு புயல் இருக்குது, அது நம்ம பக்கம் வராது, சரிங்களா? ஆனால் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது எப்படி நம்மக்கிட்ட நவருதுன்னு பார்க்கணும். இப்போது செக் பண்ணலாமா? பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கம் தானே வருது பாருங்க. இந்த கண் பகுதியானது டூஸ்டே வரைக்கும் அங்கே தான் இருக்குது. இருக்க கொஞ்சமாக இலங்கை ஒட்டி நான் வருது அங்கே பாருங்க. இப்போ இதை நம்ம ஜிபிஎஸ்சில் பார்க்கலாம். ஜிபிஎஸ்சில் பார்த்தா நான் ஐக்கான் தான் தெளிவாக இருக்குது ஜிபிஎஸ் யூஸ்டு. அப்போது இந்த புயல் அந்த புயல் இருக்காது. அப்போது மிதமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கிறதுனால நம்மளுக்கு மழைக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ இதை போய்ட்டு சேட்டலைட் மூலமாக பார்க்குறப்ப மேகங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே மழை பாருங்கள். டூஸ்டே வரைக்கும். இதே நாளைக்கு நான் அப்டேட் நாளைக்கு பார்த்தா வெனஸ்டேக்கு தெரியும், பார்க்கலாம். மேகங்கள் இலங்கையை ஒட்டி